தனி சிறப்பு படையும் அமைச்சிருக்காங்க. காவல்துறையிட்ட ஆமா நான் தான் இந்த விஷயத்த பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் மக்கள் தானாக போராட்டத்துல இறங்கிட்டாங்க. ரயில் மறியல் பண்ணாங்க. மம்தா பானர்ஜினுடைய டிஎம்சி கட்சிக்காரங்களே திடீர்னு அவங்களுக்கு நானோதயம் மம்தா பானர்ஜி தோல்விக்கு பிறகு தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டாங்க. வந்தே மாதிரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே சட்டம் ஒழுங்கு நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு அண்ட் பெண்களுக்கு முக்கியமாக ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா தனி சிறப்பு படையும் அமைச்சிருக்காங்க. இதையும் தாண்டி அங்கே பார்த்தோம்னா பிரபாஸ் மோண்டோல் அப்படிங்கிற ஒரு ஆள் 11 வயசு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டு ஒரு சாக்கு பையில கட்டி ஆற்றுல தூக்கி போட்டு விட்டான் குளத்துல. அந்த குழந்தைய காணான்னு சொல்லிட்டு காவல்துறையில் பெற்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தேடும் போது தான் இவனை பொதுமக்களே கண்டுபிடிச்சி இவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்டில் பிடிச்சி கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் அவனை அடித்து விசாரித்ததில் ஆமாம் நான் தான் அந்த பிள்ளைக்கு ஆசை வார்த்தையை காமிச்சு மிட்டாய் வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி ஆசையை காமிச்சு நான் தான் கூப்பிட்டுட்டு போனேன். கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவனுடைய 2 கூட்டாளிகளும் சேர்ந்து அவனுடைய இன்னும் 2 கூட்டாளிகள் ஆனந்த் சர்தார், திவாகர் சர்தார் 2 பேருமே உடந்தையாக இருந்திருக்காங்க. அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்று கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் சாக்கு பையில கட்டி குளத்தை போட்டுட்டு அவன் பயத்துக்கு போயிட்டான். ஆனால் இந்த பொதுமக்களாக இவனை சஸ்பெக்டில் பிடிச்சி கொடுத்ததுல அடித்து நொறுக்கி கேட்டதில் காவல்துறையிட்ட ஆமாம் நான் தான் இந்த விஷயத்த பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டது மட்டும் இல்லாமல் உடந்தையாக யார் இருந்தாங்கங்கிறதையும் போட்டு கொடுத்துட்டான். இப்போ இவனை என்ன செய்யறது? இப்போ நம்ம ஊராக இருந்தோம்னா பத்திரமா கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியாக இருந்தால் அவங்கள அப்படியே எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ண முடியுமோ சேஃப்டி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கும் ஆட்சியுமே நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. ஆனால் அங்கே ஆட்சி மாற்றம் வந்த உடனேவும் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மாறுதலுக்குன்னு இது ஒரு சாட்சி. அப்போ அந்த பிரபாஸ் மண்டல காவல்துறையினர் எந்த இடத்துல நீ அந்த குழந்தை இப்படி பண்ணின சம்பவம் நடந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போய் அவன்கிட்ட கேட்குறாங்க நீ என்ன மாதிரி பண்ண, எப்படி அந்த குழந்தைய இழுத்துட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அவன் செய்முறை மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கான். அந்த சமயத்தில் காவல்துறையினரை தாக்கிட்டு துப்பாக்கி பிடிக்கிட்டு ஓடினதாக சொல்லப்படுது. இது நமக்கே தெரியும், அப்படித்தான் அவங்க கேஸை சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் காவல்துறையினர் அவங்களுடைய தற்காப்புக்காக நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இது ஒரு என்கவுண்டர் தான். உண்மையிலே இதுக்கு இந்தியா முழுவதும் குறிப்பாக அந்த மாநில மக்களுக்கு மிகவும் மிக ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த குழந்தைய இப்படி ஆன உடனேவும் அங்கே இருக்கும் மக்கள் தானாக போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. ரயில் மறியல் பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்டாக போய் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. இப்படி இப்போயே சின்ன குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கு, அரசாங்கம் மாறி இருக்கு, ஏதாவது கண்டிப்பாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு மக்களாக இறங்கி போராட்டம் பண்ணாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம் மம்தா பானர்ஜினுடைய டிஎம்சி கட்சிக்காரங்களே திடீர்னு அவங்களுக்கு நானோதயம் வந்துருச்சு. அவங்க ஆட்சியில் இதை விட கேவலமா இதை விட மோசமான விஷயங்கள் நடக்கும். அப்போ மம்தா பானர்ஜி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெண்கள்லாம் 7 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க அரசாங்கம் பெண்களை பாதுகாக்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அதான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அதாவது தண்டனைகள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த களமாடி பயல்கள் திருந்துவாங்க, இல்லாட்டி திருந்தவே மாட்டாங்க. இப்போ அதே சமயத்தில் அந்த மம்தா பானர்ஜிக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு போராட்டம் நடக்குது. அந்த சமயத்தில் அந்த போராட்டத்தில் மம்தா பானர்ஜியுமே கலந்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் கூட்டம் தள்ளுமுள்ளு அதிகமாகி நிறைய பேருக்கு படுகாயம் அடைஞ்சிடுறாங்க. இப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லையுமே இருக்கிறாங்க. தன்னுடைய தொண்டர் ஒருத்தவங்கள மம்தா பானர்ஜி சப்புன்னு அடைஞ்சு விட்டாங்க. இப்போ அதுதான் பார்த்தோம்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் இதை பதிவு செஞ்சு மம்தா பானர்ஜி தோல்விக்கு பிறகு தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டாங்க, தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டலும் பண்ணி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இருந்தாலும் அவங்க அப்படி தன்னுடைய தொண்டரை அழிச்சிருக்க கூடாதுன்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அங்கு போராட்டம், மக்கள் போராட்டம், மக்கள்கிட்ட வந்து ஒரு எழுச்சி, ஒரு கோபம் வந்திருக்கு. அதனால தான் பார்த்தோம்னா இவ்வளவு சீக்கிரமாக 2 நாளில் அந்த அத்தனை குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அவனை வந்து என்கவுண்டரில் போட்டுட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, அந்த பிரபாஸ் மண்டோலினுடைய தாயார்கிட்ட வந்து இந்த விஷயம் சொல்கிறாங்க. உங்கள் மகனை வந்து இறந்துட்டான், என்கவுண்டரில் போட்டுட்டாங்க, நேற்று நீங்கள் வந்து அவங்களுடைய உடலை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாய் வந்து அந்த பிரபாஸ் மண்டலோடைய முகத்தை வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்களுடைய குடும்பத்திலேருந்து யாருமே வரமாட்டாங்க, எங்களுக்கும் அவனுக்கும் சம்மதம் இல்லை, ஏன்னா இவன் செஞ்சது தப்பு, இவனுக்கு கிடைச்ச தண்டனையும் சரியான தண்டனை. உண்மையிலேயே சொல்றேன், அந்த தாய் சொன்னது எல்லாருமே அவங்கள வந்து பாராட்டுறாங்க. இதில் குறிப்பா பார்த்தோம்னா அவங்க இன்னொன்று சொன்னது, இந்த உடலை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. முகத்தையும் பார்க்கல, அந்த வீட்டால் ஒரு சனம் கூட வரல, நாங்கள் முகத்தையும் பார்க்க மாட்டோம், பெத்த தாய் அவனுடைய முகத்தை பார்க்க மாட்டேன்ட்டாங்க, இந்த உடலும் எங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு என்ன தோணுதோ, காவல்துறையிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க வந்து உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செஞ்சுக்கங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் அவங்கள்ட்ட அந்த மயக்க நீட்டிட்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவன் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவன். குறிப்பாக பாருங்க, அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, என்னுடைய மகன் போதைப் பொருளுக்கு அடிமையானவன், நாங்கள் எவ்வளவோ அவனுக்கு வந்து நல்லது சொன்னோம், வேண்டாம் இது வந்து நமக்கு தவறான வழியில் போகக்கூடாது, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அவன் போதை வஸ்துக்களை எடுத்ததுனால அவன் வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டான், அதனால் இனிமேல் எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அவனுடைய உடம்பை என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் செஞ்சுக்கங்க, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்ட்டு அந்த தாய் சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே இது வந்து அந்த மாநில மக்களுக்கு, இது மாதிரி தவறு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு முன் உதாரணம். இப்போ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு பயம் வந்திருக்கும், நம்மளை இப்படி செஞ்சோம்னா நம்மளை என்கவுண்டரில் போட்டுருவாங்கன்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, மத்திய பிரதேசத்தில் இப்படி நடக்குது, குஜராத்லேயும் நடக்குது, உத்தரகாண்டில் நடக்குது. அதாவது பாஜக ஆளும் மாநிலங்கள், அஸ்ஸாம், எல்லா மாநிலத்திலையுமே வந்து சட்டங்கள் கடுமையாக இருக்குது, தண்டனைகள் உடனே கிடைக்குது. அப்படிங்கும்போது அடுத்து வந்து செய்ய பயப்படுவாங்க, எனக்கு இதோட விட மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க அம்மா வந்து நல்ல வேலை எனக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சுவேந்து அதிகாரி கண்டிப்பாக அவங்களுடைய வீட்டையும் பிடிச்சி இடிச்சிருப்பாரு, வெளியே தள்ளியிருப்பாங்க, அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து நடுத்தருள் நின்றுருக்கும். ஆனால் அந்த தாய் வந்து மனசாட்சிப்படி எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு குடும்பத்தாளர்கள் யாருமே போய் பார்க்கல. இது வந்து உண்மையிலே வந்து மற்ற மாநிலங்களுக்கு, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு சட்டம், இப்படி ஒரு தண்டனை கண்டிப்பாக வேணும். அடுத்து பார்த்தோம்னா பாகிஸ்தான் பற்றி ஒரு நியூஸ் தான். நம்ம இந்தியாவில் வறுமைக்கு பிறந்த ஒரு பன்னி ஒன்று பிறந்திருக்கு, அது பேர் வந்து தானிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இப்போ சமீபத்தில் 2 நாளைக்குள்ளே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பேருமே வந்து ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயோட தொடர்பில் இருந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து மொத்தம் 10 பேர் வந்து தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுது. இப்போ 6 பேர் வந்து கைதாயிருக்காங்க. இவங்க வந்து பாகிஸ்தானில் இருக்க ஐஎஸ்ஐயுடைய சஜாத் பட்டி அப்படிங்கிற ஒருத்தன்கிட்ட வந்து தொடர்பில் இருந்திருக்காங்க. அவன் பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாத ஐஎஸ்ஐ அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி, மக்கள் அதிகமாக கூடும் சந்தைகள், அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு, முக்கியமாக இந்த 3 இடத்துல வந்து மக்கள் அதிகமாக கூடுறாங்களே, இந்த இடங்களை போய் நேரடியாக வீடியோ எடுத்திருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து சமூக வலைதளம் மூலமாக அவங்களுக்கு பகிர்ந்திருக்காங்க. சோஷியல் மீடியா மூலமாகவே வந்து இவங்களுடைய பேச்சு பரிவர்த்தனைகள் இருந்திருக்கு. இதை வந்து நம்மளுடைய இந்திய காவல்துறை இதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்து, அப்போ அதில் அவங்க பேசுகிற அந்த பேச்சுக்கள் பரிவர்த்தனை பார்த்தோம்னா, அதாவது வந்து பொருள் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பாகிஸ்தான்லேருந்து கேட்குறான், அதுக்கு இங்கே இருக்கிற இந்த டேனிஷ் அப்படிங்கிறவன் வந்து பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பாகிஸ்தான்காரன் என்ன கேட்குறான்னா, பத்திரமா வைங்க அப்படிங்கிறான். அதுக்கு இந்தியாக்காரன், ஆமாம் நாங்கள் பத்திரமா அதை வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ இந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து வெடிகுண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய காவல்துறை வந்து உறுதிப்படுத்திட்டு அவங்கள இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணதில் அவங்க சொன்ன வாக்குமூலம் தான் ரயில்வே, நல்லா பாருங்கள், ரயில் நிலையங்கள், மக்கள் அதிகமாக கூடும் சந்தைகள், பஸ் ஸ்டாண்டுகள் எல்லாமே வந்து மல்டிபிள், அதாவது வந்து பஸ் ஸ்டாண்டு மட்டும், ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லை, ரயில் நிலையங்கள், பஸ் ஸ்டாண்டுகள், சந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது மேக்சிமம் பார்த்தோம்னா மக்கள் அதிகமாக தான் அந்த இடங்கள்ல இருப்பாங்க. அப்படி எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து உயிரிழப்பாங்க. இது வந்து இப்போ நம்முடைய காவல்துறை வந்து மிகப்பெரிய சதியை வந்து முறியடிச்சிருக்காங்க. இது அந்த வறுமைக்கு பிறந்த நாய்க்கு, நாயும் கூட சொல்லக்கூடாது, அந்த பன்னிக்கு டெல்லியில்
குண்டு வெடிப்பு நிகழ்த்துறதுக்காக 20,000 ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு சாதாரண ஒரு எங்கள் ஊரெல்லாம் பார்த்தோம்னா எல்லா பெண்களுமே நான் சொல்கிறேன் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் சம்பாரிச்சிடுறாங்க. எங்கள் ஊரெல்லாம் பார்த்தோம்னா காலையில் போயிட்டு சாயந்தரம் வருவாங்க, செங்கல் சமந்துட்டு வர்றோம் அப்படிம்பாங்க. 500 ரூபா 550 ரூபா வாங்குவாங்க. கிட்ட மாதத்துக்கு அதுவே பார்த்தோம்னா ஒரு 15,000 ரூபா அவங்களுக்கு வந்துடும். சமையல் பண்ணி ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதுலேயுமே அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது. சொந்த வீடு இருந்தாலுமே கூட நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் எங்கள் அம்மாவை விட மூத்தவங்க 5 வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறாங்க, வீடு கூட்டுறாங்க. அவங்க சொல்லுவாங்க நான் 12,000 வந்து நான் சம்பாதிக்கிறேன்ப்பா, இன்னும் வீடு இருந்தால் சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன் போதும், எதுக்கு நீங்கள் இன்னும் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, சொந்த வீடு இருக்குது. அந்த அவங்க வீட்டுக்காரருக்கு அந்த ஐயாவுக்கு வந்து பேரலல் அட்டாக்கு, கை கால் விளங்காமல் போயிடுச்சு. நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு அவரை வந்து நடக்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே வந்து ஐயாவுக்கு மருந்து மாத்திரை வாங்கணும் இல்லைப்பா, அதுக்காகத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீடு இருக்குது, மாதம் 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. முடியாத கணவரை வச்சுக்கிட்டு அவங்க பிள்ளைகள் வந்து எந்த ஹெல்ப் மேலே இவங்க கேட்கவும் மாட்டாங்க. வேணா அவங்கவுங்க நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு பெருந்தன்மையை விட்டுட்டு பிள்ளைகளையும் டார்ச்சர் பண்ணாமல் அவங்களே சம்பாரிச்சு இந்த வயசுல கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் ஒரு 75 வயசு இருக்கும். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட வயசுல மூத்தவங்க. அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு பெண் கஷ்டப்பட்டு மாதம் நான் வந்து 12,000 சம்பாதிக்க இன்னும் சம்பாதிக்க அவங்க சொல்கிறாங்க என் உடம்புல தெம்பு இருக்கும்போதே நான் சம்பாரிச்சுக்கணும்ப்பா, நான் சேர்த்து வச்சா நாளைக்கு பேரம்பேத்திகளுக்கு ஆகும் இல்லைன்ட்டு 75 வயசுல ஒரு பெண் சொல்கிறாங்க. இந்த வறுமைக்கு பிறந்த பண்ணி பையன் ஒரு 20,000 ரூபாய்க்காக எத்தனை மக்களை வந்து கொல்றதுக்கு துணிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். உண்மையிலே இப்படிப்பட்ட ஆட்களுடைய மூளையெல்லாம் எடுத்து நாய்க்கு போட்டுறணும், இல்லாட்டின்னா அப்படியே எரிச்சிடணும். இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். இல்லாட்டி வெளிநாடுகளில் பண்ணுற மாதிரி, சவுதி அரப் கண்ட்ரீஸில் பண்ணுற மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும். கல்லால் அடித்து கூட கொள்ளுங்கன்னு அப்படி செஞ்சால் மட்டும்தான் தீவிரவாதிகளுக்கு துணை போகிறவங்க, இங்கேருந்து தகவல் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவு வரும். இல்லாட்டினா கண்டிப்பாக இவங்கள திருந்தவே மாட்டாங்க. நம்மளுடைய அரசாங்கம் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்குண்டான தண்டனைகள் உடனே கிடைக்க மாட்டேங்குது. அந்த கோபம் தான் பாஜக மேலே எல்லாத்துக்குமே இருக்குது. இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் வந்து உடனே இப்போ இந்த சுவேந்து அதிகாரி எவ்வளோ தைரியமாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவர் வந்து ஓட் பேங்க்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா எங்களுடைய பார்டர் சேஃப்டி, எங்கள் மக்கள் வந்து சேஃப்டியாக இருக்குன்னு நினச்சி பார்டருக்கு 650 ஏக்கர் நிலத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நாடு எப்படி முன்னேறணும், நம்ம முன்னேறணும், நம்ம நல்லா இருக்குங்கிற எண்ணமே இந்த தீவிரவாதி பயல்களுக்கு இல்லை. அதுக்கு இங்கே இருக்கிறவங்க துணை போடுறதா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு உண்டான ஏதாவது ஒரு தனியாக ஒரு சிறப்பு சட்டம் ஒன்று கண்டிப்பாக கொண்டு வந்து இவங்களெல்லாம் நொறுக்கி அல்லாட்டின்னா இவங்க திருந்தவே மாட்டாங்க. பாகிஸ்தான் வந்து சாப்பிட மாவு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எல்லாமே இல்லை. அந்த நாட்டில் அப்படி ஒரு பிச்சை எடுக்குது. உலகத்திலே ஒரு பிச்சைக்கார நாடு. நம்ம நாட்டை பார்த்து பொறாமப்பட்டு எரிஞ்சு சாகுறானுங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு மறுபடியும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் வந்து அவங்க மேலே வந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா, அதே மாதிரி ஆப்ரேஷன் 2.0 நீங்கள் நடத்துங்க, அப்போ தான் வந்து பாகிஸ்தான் அடங்கும் அப்படின்ட்டு. எதுவுமே இல்லாட்டியும் கூட நம்ம மேலே இருக்கிற இந்த வெறுப்பு அவங்களுக்கு போக மாட்டேங்குது. உண்மையிலேயும் அவங்களே 4 சாத்தணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தண்டனைகள் இது வரைக்கும் எந்த தண்டனையுமே கடுமையாக இல்லை. ஏன்னா வெளியே வந்து அவன் தியாகி ஆகிடுறான். நம்ம தமிழ்நாட்டிலே நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறந்த கோவை பாஜாவுக்கு அப்பான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அரசியல்வாதி இருக்காரு. அதுக்கும் ஆயிரக்கணக்கானவங்க போய் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு இல்லை, சொரணை இல்லாமல், ஒரு மனிதாபிமானம் இல்லாமல், நான் அப்படிதான் சொல்கிறேன், மனிதாபிமானம் இல்லாமல் அந்த ஆள் இறந்ததுக்கு போய் நிற்கிறானுங்க. அப்போ இதுல என்ன ஜென்மம்னே தெரிய மாட்டேங்குது. அதில் இப்போ பார்த்தோம்னா அவங்களுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு மறுபடியும் நிறைய சேனல்ஸ் வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து மிகவும் தவறான விஷயம் தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இங்கே வந்து நம்ம இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷ்க்கோ சப்போர்ட் பண்ணுறவங்களையும் சரி, அவங்களுக்கு தகவல் சொல்கிறவங்களையும் சரி, தீவிரவாத இயக்கத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி தனி சட்டம் இயற்றி இவங்களை வந்து நொறுக்கி அல்லாட்டினா நம்மளுடைய நாட்டை வந்து இங்கே ரொம்ப நாசப்படுத்திடுவாங்க. அப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு வர்றது மறுபடியும் நம்ம நாடு பின்னோக்கி போயிடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இங்கே இருக்கும் அரசாங்கம் சீக்கிரமாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கும், நல்ல சட்டம் இயற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம், மோடி தமிழகத்துக்கு என்னத்தங்க பண்ணினார்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக அந்த புக்கில் பல்வேறு தகவல்கள் இருக்குது. மோடியின் தமிழகம் புத்தகம், அந்த புத்தகத்தை இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். அந்த புத்தகத்தினுடைய விலை வந்து 350 ரூபா. தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து கொரியர் செலவு 50 ரூபா. அதனால்
இந்த புத்தகத்தை வேணும்னு விரும்பி கேட்குறவங்களுக்கு வந்து தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோடு சேர்த்து 400 ரூபா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். மற்ற மாநிலங்களில் கொரியர் செலவோடு சேர்த்து 450 ரூபா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். கட்டாயம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பி அந்த ரிசிப்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. 9092345641 இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. எத்தனை புக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விடுங்க. பணத்தை வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே, இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர். அதில் வந்து பணத்தை நீங்கள் அனுப்பிட்டு அந்த ரெசிப்டை எனக்கு அனுப்பி விட்ருங்க. கட்டாயம் நீங்கள் இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும். நண்பர்களையும் வாங்கி படிக்க சொல்லணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.